ஹாய் பசங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2025 மாதிரி தான் சார் 2026 ஈக்குவல் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் எஸ், ஒரு சில இன்ஸ்டியூட்டோட ப்ரிடிக்ஷனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 விட கட் ஆஃப் கம்மியா போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சரி எங்களுக்கு ராவான டேட்டா கொடுங்க. ஓகே, எவ்வளோ கட் ஆஃப் போயிருந்துச்சு 2025ல? அண்ட் எஸ், ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஓகே, 2025 பேப்பர் மாதிரி 2026 பேப்பர் டிஃபிகல்ட் தான், அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது, இதில் மாற்ற கருத்து இல்லை. ஓகேவா, நானும் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் இது ஆகட்டும், இல்லை சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் 600க்கு மேலே கேட்டேன். ஒரு சில பேர் ஜென்யூனாக சொல்கிறாங்க, ஒரு சில பேர்லாம் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் அடிச்சு விடுறாங்க. ஓகேவா, ஒருத்தவங்கள்ட்ட கேட்டா எங்க இன்ஸ்டியூட்ல 300 பேர் வருவாங்க சார் 600க்கு மேல அப்படின்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஜென்யூனுங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்குது. அப்புறம் ஒரு சில பேருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டா உங்கள்கிட்ட நான் எங்க சொல்லணும் அப்படின்னே சொல்றாங்க. ஓகே, ஸோ நல்லா பாருங்க, நம்ம ராவான டேட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரியா. ஸோ அதை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஎம்சிக்கு எவ்வளோ சரியா, நான் சாட் ஜிபிடியில் போட்டு இந்த தமிழில் ரெடி பண்ணதுனால ஜிஎம்சிக்கு எவ்வளோ நான் உங்கள்கிட்ட கொடுத்தது, ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ, ஜிஎம்சி எவ்வளோ, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு எவ்வளோ சரிங்களா, 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ, அவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தமிழில் இந்த மாதிரி குழப்பி வச்சிருந்தான். நல்லா பாருங்க, ஆல் இண்டியா கோட்டா ஃபார் 2025 ரேங்க் வந்து பார்த்துக்கோ சரியா. மார்க்கும் அவைலபிளா இருக்கு, ரேங்க்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ வேற யாராச்சும் யூடியூபர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டேட்டாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த தப்பும் கிடையாது சரியா. பட் ஸ்டூடெண்ட்ஸ்ட கொண்டு போய் சேர்க்குற ஃபைனல் அவுட்புட் வந்து கரெக்டான அவுட்புட்டை சேர்த்துக்கோங்க, அதுதான் என்னோட அன்பான வேண்டுகோளாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5. ஒரு விஷயம் நான் எல்லார்ட்டும் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டோட கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகிரியாப்பா அப்போ ஒரு 510 வரைக்கும்லாம் வரும், ஆனால் 500 மார்க் எடுத்தவங்களும் வெயிட் பண்ணுங்க, அந்த அளவுக்கு போக வாய்ப்பே கிடையாது சரியா. தயவு செய்து ஓப்பன் கேட்டகிரியில் இருக்கவங்க 500 மார்க் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க சரியா. ஒரு சில கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து உனக்கு பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு தோணுது, கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு தோணுதுன்னா கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ல தப்பு இருக்குன்னு அர்த்தம் சரியா. கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எல்லாரையும் ஹாப்பி படுத்தவே முடியாது, புரியுதா. ஸோ ஏன் சார் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, நீ யோசிச்சு பாரு. இப்போ நான் கட் ஆஃப் வந்து என்னோட ப்ரிடிக்ஷனை பொறுத்து சொல்றேன். ஓகே, நான் ஒரு டேப்லர் கலம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து இந்த அளவுக்கு, நான் ப்ரிடிக்ஷன் வந்து லாஸ்ட் டைமோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் லாஸ்ட் டைம் ப்ரிடிக்ட் பண்ணதை விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நேற்று நைட் வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து 17 பேர் வந்து 700+ மார்க் வாங்குறாங்க லாஸ்ட் இயர் சரியா. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சு கம்பேர் பண்ணிக்கோ, ஃபிசிக்ஸ் எல்லாம் கஷ்டம்னு சொல்லிடுறேன், நானே சொல்கிறேனே. ஆனால் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 700+ ஒருத்தவங்களும் கிடையாது, ஆனால் இந்த டைம் 700+ இருக்கீங்க. நான் நேற்றெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அப்போதைக்கு ஒரு பையன் வந்து சொன்னால் இங்கனுக்குள்ள ஒட்டஞ்சத்திரத்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கேருந்து 711 வந்து ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொன்னான். அது அந்த இன்ஸ்டியூட்டில் சொன்னாலும் ஜிபியில் சொன்னாலும் தெரில எனக்கு சரிங்களா. ஸோ ஜிபியில் பற்றியும் பேசியிருந்தாங்க, இதை பற்றியும் பேசினாங்க. நம்ம ஓகே, வேல் வச்சு ஒரு அம்மாள், ஸோ பேர் டைரெக்டாக சொல்ல முடியாது, அதனால் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அங்கேயும் 600+ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, நானும் நிறைய இன்ஸ்டியூட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் நம்ம டேட்டா கிடைக்கும். ஸோ மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என் லோயர் லிமிட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த அளவுக்கு போனால் தான் உனக்கு அதுவும் சொல்கிறேன், இப்பயும் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இருந்தால் சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே இருந்தால் சேஃப். சார் அப்போ எப்போ சார் எனக்கு அக்யூரேட்டாக நீங்கள் டேட்டா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வரணும்டா. ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் ரஃபாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரியா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்லி எதெல்லாம் ஃபேமஸான இன்ஸ்டியூட்டோ பேர் போன இன்ஸ்டியூட்டோ அவங்கள்ட்ட மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபேமஸான இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் பசங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து கார்னர் டு கார்னர் அத்தனை இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆயிருக்குது. ஓகே, அப்படிங்கிறப்போ நம்மளால எல்லார்கிட்டலாம் கேட்க முடியாது. நான் ஒரு 4-5 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்காங்கன்னா 4-5 இன்ஸ்டியூட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக ரேங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் யார்கிட்டையும் கேட்க வேணாம்,
ஏன்னா எல்லா ஊர் பசங்களையும் சேர்த்து தான் ரேங்க் போட போகிறோம். அப்போ ரேங்க் வந்துச்சுன்னா பெட்டர் பிக்சர் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ரேங்க் எனக்கு தெரிஞ்சு உங்களோட ரிசல்ட் வந்து ஒரு 2 வீக்ஸில் விட்டுருவாங்க. ஏன்னா கவுன்சிலிங் வந்து ரொம்ப தள்ளி போகக்கூடாது. ஸோ ரிசல்ட் 2 வீக்ஸில் விட்டுருவாங்க. அதான் என்னோட ஒரு இது. பட் நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயரோட எங்களுக்கு ரா டேட்டா காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த டேட்டா காட்டுறேன். டேட்டாவில் வேரியேஷன் பார்த்துக்கோ சரியா? சப்போஸ் வந்து நம்மளுக்கு ரேங்க் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரேங்க் ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து +or-3 மார்க் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ரவுண்ட் 1க்கும் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ மார்க் வருது அப்படின்ட்டு சரியா? 3 மார்க், இந்த இடத்துல ஒரு 4 மார்க், இந்த இடத்துல ஒரு 2 மார்க் சரியா? டிஃபரன்ஸ் இங்கே பாரு, 2 மார்க், ஒரு 7 மார்க், 1 மார்க், புரிஞ்சா? ஒரு 5 மார்க், ஆல் ஓவர் சரியா? ஆல் இண்டியா கேட்டகிரியில் பாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு லாஸ்ட் ரவுண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ சார்? 9 மார்க். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு லாஸ்ட் ரவுண்டுக்கு 9 மார்க். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த ரவுண்டுக்கு நடுவில் ஓகேவா? எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? ஒரு 7 மார்க். புரிஞ்சா? இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து இப்போ 555 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் சேஃபர் சைடு வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 10 மார்க் குறைஞ்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். பட் பிக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. ஓகே, 2024 போல் ஒரு ஷாக்கிங் கட் ஆஃப் கூட நான் எதிர்பார்க்கலாம். அதாவது 2024 மாதிரி கட் ஆஃப் போகுமாங்கிற அர்த்தம் இல்லை. அங்கே அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது ஒன்று, சம்மந்தம் இல்லாதமே இருக்கிறது ஒன்று. ஓகே, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி சார் பண்ண ப்ரிடிக்ஷன் தான் கரெக்டாக இருக்குமா? எல்லாரும் வாய் பொழந்துக்கிட்டு உட்கார வேண்டியதான். ஓஜின்னு சொல்லி அவரை திரும்பி தலையில் தூக்கி வச்சு ஆடணும். ஓகே, பார்க்கலாம். ஓகே, பட் என்னை பொறுத்தவரை அவ்வளோ தூரம் போகாது. அவர் 600 கிட்டலாம் போகும்னு எதிர்பார்க்குறாரு. 600 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இந்த ரேஞ்சில் 570 வந்து டெஃபினெட்லி கிடைக்கும். ஓகே சரியா? ஸோ இஎஸ்ஐசி கேகே நகர் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க, அதனால் இந்த சார் இஎஸ்ஐசி கேகே நகரோட டேட்டா. ஸோ ஃபைனல் ரவுண்டில் எதுவுமே இல்லைன்னா தேர்ட் ரவுண்டோட சீட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈவன் இந்த இடத்துல ஹைஃபன் இருக்குது அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறமேல் எதுவுமே மாறலை. ஃபோர்த் ரவுண்டுக்கு எந்த சீட்டும் வரல அப்படிங்கிற அர்த்தம் ஓசி கேட்டகிரிக்கு. ஓகேவா? 22 செல்ஃப் இன் மெடிக்கல் காலேஜ், 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஓகே, 3 கவர்மெண்ட் டென்டல் பிடிஎஸ், அதுக்கப்புறம் 20 ப்ரைவேட் டென்டல் பிடிஎஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் 7.5% ரிசர்வேஷன் கேட்டீங்க. 7.5% ரிசர்வேஷன் உங்களுக்காக. ஜிஎம்சிக்கு எவ்வளோ, ப்ரைவேட் காலேஜ்க்கு எவ்வளோ, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ, டென்டல் அதே மாதிரி ஜிஎம்சிக்கு எவ்வளோ, ஸோ ஜிடிசின்னு வச்சுக்கோமா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ஜிடிசிக்கு எவ்வளோ, ப்ரைவேட் காலேஜ்க்கு எவ்வளோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இஎஸ்ஐசி கேகே நகர். இதில் வந்து 1-2 சீட்டு தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாண்டா டேட்டா. ஓகேவா சார்? எனக்கு மார்க் அதை விட கம்மியாக தான் வருது அப்படின்னா என்ன பண்ணுறது? ஜென்யூனாக சொல்கிறேன், மார்க் அதை விட கம்மியாக இருக்குன்னா, மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா வேறு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேயாக இருக்கும் சரியா? நீ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம், ஆர்ட்ஸு, சயின்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது சரியா? பயாலஜி பிடிக்குமா, பயாலஜி ரிலேட்டடாக படிக்கலாம். வேறு என்ன சார் பண்ணலாம்? பிடிஎஸ், ஆயுஷ், ஓகே, இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம். இல்லை அப்படின்னா மெடிக்கல் ஹெல்த் கேர், ஓகே, பிஓடி, பிபிடி, கார்டியாக்கு, ஏகப்பட்ட அனிஸ்தீசி, அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். பிடிஎஸ்னு எவ்வளோ காலேஜ் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது. பிடிஎஸ் கூட உங்களுக்கு தெரியும், 3 + 20, ஸோ மொத்தம் 23 காலேஜஸ் தான் நம்ம கணக்கில் இருக்க போகுது. சார் இல்லை சார் எனக்கு மார்க் அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டீம்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, இல்லை அப்படின்னா அப்ராட் தான் ட்ரை பண்ணும். இப்போ டீம்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சீட்டுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகம். அப்ராட் வந்து ஃபீஸ் கம்மி தான், பட் அகெயின் சரியா எப்படியோ ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் வருஷத்துக்கு. ஓகேவா சார்? பார்ஷியல் ட்ராப் இல்லை ட்ராப் எடுக்கலான்னு பிளானில் இருக்கீங்கன்னா தாராளமாக எடுங்க. பட் என்ன தப்பு பண்ணீங்களோ லாஸ்ட் டைம் அந்த தப்புலாம் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ராப் எடுக்க போகிறீங்க, பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25th அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ சர்ப்ரைஸ் அன்றைக்கி 7 மணிக்கு ஈவினிங் நம்ம சேனலுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ.